வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு சைவமும் அசைவமும். இது ஒரு உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கத்தில் 2 வகையாக நாம் இதை பிரிக்கின்றோம். சைவம் அசைவம் என்று. எல்லாமே உணவு தானே. இதில் என்ன சைவம் அசைவம்? இதை எதை அடிப்படையாக கொண்டு பிரிக்கின்றோம்? எதற்காக பிரிக்கின்றோம்? என்ன காரணத்துக்காக பிரிக்கின்றோம்? எப்பொழுது இந்த பிரிவு என்பது தோன்றியது? ஆதி மனிதன் விலங்கினங்களோடு விலங்கினங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விலங்கினங்கள் எதை உணவாக எடுத்துக்கொண்டதோ அதைத்தான் மனிதனும் உணவாக எடுத்துக்கொண்டார். ஆனால் இந்த விலங்கினங்களிலே ஒரு பார்வை பாருங்கள். அதில் சைவம் மட்டும் சாப்பிடக்கூடிய அந்த விலங்கினங்கள் இருக்கிறது, சைவமும் சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் என்று 2 பிரிவாக பார்க்கிறோம். அங்கேயே சைவம் அசைவம் என்று இருக்கிறது. இப்போ சைவம் அசைவம் என்று எதை சொல்கிறோம்? தாவரங்கள், காய்கறிகள், பழங்கள், இந்த ஓரறிவு ஜீவனை மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டால் அது சைவம் என்று சொல்லுகிறோம். ஓரறிவை தாண்டி ஈரறிவு முதல் ஐயறிவு வரை இருக்கக்கூடிய விலங்கினங்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அசைவம். சைவம், அந்த சைவம் என்பதற்கு எதிரானது என்று சொல்கிறோம். இப்போ இந்த இயற்கை உணவை படைத்துத்தான் உயிர்களை படைத்தது என்று சொல்வார்கள். இந்த தன்மாற்றம் நிகழும் பொழுது முதலில் தாவரம்தான் தோன்றியது. அதன் பிறகுதான் மற்ற உயிரினங்கள் தோன்றுகிறது. அப்போ இயற்கை என்ன சொல்லுகிறது? இந்த மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் உணவாக இந்த தாவரத்தை முதலிலே உருவாக்கியது என்றுதான் இயற்கை சொல்லுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது உணவு என்பது அடிப்படையில் தாவரங்கள் தான் உணவு என்ற அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்கிறோம். சரி, அதன் பிறகு இந்த விலங்கினங்கள் வந்த பிறகு இந்த விலங்கினங்களையே அடித்து சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. இப்போ அப்போ அதுவும் உணவாகத்தானே வருகிறது. அப்போ இப்படி என்று அதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தாவரங்களை சாப்பிடுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், காய்கறிகள் பழங்களை எல்லாம் சாப்பிடுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த உணவு தான் உடலாக மாறுகிறது என்பது ஒரு தத்துவம். மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இந்த உணவு தான் உடலாக மாறுகிறது என்று சொல்லுகிறோம். அப்போ என்ன ஆகிறது? இந்த உணவை உடலாக மாற்றும்போது இந்த உணவை எடுத்து அதை ஜீரணம் செய்து அதில் தேவையான சத்துக்கள், ஆற்றல், தாதுக்கள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கழிவை வெளியேற்றி விடுகிறோம். இப்போது அப்படி அது உடலாக மாறுகிறது அல்லவா? இப்போ அந்த உடலையே உணவாக எடுத்துக்கொண்ட ஒரு ஜீவன் இருக்கிறது. அதுவும் எதை உணவாக எடுத்துக்கொள்கிறது என்று பார்த்தால், எந்த விலங்கினம் தாவரங்களை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்கிறதோ அந்த விலங்கினத்தைத்தான் இந்த உணவாக இந்த அசைவ உண்ணிகள் அவை உண்ணுகின்றன. அசைவத்தை சாப்பிட்டு அதில் உருவாகக்கூடிய உடல் இருக்கிறதே, அந்த உடலை எந்த மிருகமும் சாப்பிடுவதில்லை. மனிதனும் அப்படித்தான். மனிதனிடமும் இந்த சைவம் அசைவம் என்ற 2 பழக்கமும் ஒருத்தனுக்கே வந்துடுச்சு. நீங்கள் விலங்கினத்தில் பார்த்தீங்கன்னா, சைவம் என்று சொன்னால் அதுக்குன்னு சில விலங்கினங்கள் இருக்கும். அசைவம் என்றால் அது ஒரு விலங்கினங்கள் இருக்கும். இதில் என்ன என்றால்
அந்த சைவம் சாப்பிடக்கூடிய அந்த விலங்கினங்கள் அசைவம் சாப்பிடாது. ஆனால் அந்த அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் சைவமும் சாப்பிடும், அசைவமும் சாப்பிடும். இது என்ன? நாங்கள் சைவம் சாப்பிடணும்னா அசைவம் சாப்பிடாமல் நிறுத்துகிறோம்ல, அப்போ நீங்கள் அசைவம் சாப்பிடணும் சைவம் சாப்பிடாமல் நிறுத்த வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறதா? சரி, இப்போ இது விலங்கினத்தில் மட்டும் பார்க்குறோம். அப்படி பார்த்தா அந்த அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் என்ன சொல்லும் என்று ஒரு சிந்தனை தான். அது என்ன சொல்லும் என்று சொன்னால், நாங்கள் அசைவம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னாலும் அது அசைவம் அல்ல, அதுவும் சைவம்தான். ஏன்? அந்த தாவர உணவு தான் இந்த உடலாக இருக்கிறது. இந்த உடலின் வழியாக அந்த தாவரத்தை தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். அதற்குள்ளாக இந்த தாவரங்களினுடைய அந்த தாதுக்கள் தான் இருக்கிறது. அதனால் நாங்கள் இதையும் சாப்பிடுவதில் ஒன்று வேறுபாடில்லை. இது நேரடியாக தாவரத்தை சாப்பிடுகிறோம், இதில் மறைமுகமாக தாவரத்தை தான் சாப்பிடுகிறோம் என்று இரண்டையும் சாப்பிடுகிறோம் என்று அது சொல்லுகிறது. ஆனால் இந்த சைவம் என்ற விலங்கினங்கள் என்ன சொல்லும்? நாங்கள் நேரடியாக தாவரத்தை மட்டும் சாப்பிட்டு விடுகிறோம், அதில் இருக்கக்கூடியதே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. இது அது உடலாக மாற்றிய பிறகு அந்த உடலை துன்புறுத்தி நான் சாப்பிடுவதில்லை என்பது இதனுடைய கோட்பாடாக இருக்கிறது. சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்படி மனிதனிலும் சைவம் அசைவம் என்று இரண்டு வகையான இரண்டு உருவத்தில் மனிதர்கள் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. நாம் பல தடவை பார்த்துருக்கோம். இங்கே மனித உருவம் ஒரே உருவம், விலங்கினத்தில் பல வகையான விலங்கினங்கள், இங்கே ஆறறிவில் ஒரே உருவம். ஆனால் ஒரே உருவத்தில் என்ன ஆகிறது? இந்த ரெண்டும் கலந்து வந்துருச்சு. இவன் சைவமும் சாப்பிடுகிறான், அசைவமும் சாப்பிடுகிறான். அப்போ ரெண்டையும் சாப்பிடக்கூடியவனாகத்தான் இருந்தான். ஆதி மனிதன் என்ன பண்ணால், ரெண்டு விலங்கினங்கள் எதை சாப்பிடுதோ ரெண்டையுமே சாப்பிட்டான். அப்போ அசைவமும் சாப்பிட்டான், சைவமும் சாப்பிட்டான். அதன் பிறகு அவன் சமுதாயமாக கூடி வாழ்ந்தான். கூடி வாழ்ந்த பிறகு அங்கு அறம் என்பது சொல்லப்பட வேண்டியதாக மாறியது. அதன் பிறகு ஆன்மீகம் என்பது அங்கு தேவைப்படக்கூடியதாக மாறியது. எதற்காக ஆன்மீகம்? அறத்தின்படி வாழ்வதற்காகத்தான் ஆன்மீகம். அப்போ அறம் என்பது முதலில் எப்படி தோன்றியது? மனிதனுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதில் தோன்றியது தான் அறம். அதுக்காக உருவானது தான் அறம். முதல்ல மனிதனுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும், இதுதான் அறம். அப்போ அப்படி தோன்றிய அறம் என்ன ஆகிவிட்டது? அது ஆன்மீகமாக மாறியது அல்லவா? அந்த அறத்தின் வழியை ஆன்மீகத்தில் உயர்ந்து வரும்பொழுது அங்கு மனிதனுடைய அந்த ஒரு சிந்தனை தெளிவில் வந்தவன் என்ன செய்கிறான்? இப்போது அடிப்படையாக இந்த தாவரங்கள் தானே உணவாக இருக்கிறது. சரி, அந்த தாவர உணவை உண்டு உடலாக மாற்றி இருக்கக்கூடிய அந்த உணவை உடலாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் தாதுக்கள் எல்லாம் இங்கே வந்து விடுகிறது என்று அதை சொல்லுகிறார்களே. ஆனால் நமக்கு அதை அப்படி எடுக்கும் பொழுது இங்கு அந்த அறம் என்பது பாதிக்கப்படுகிறது. ஒரு துன்பத்தை கொடுத்து நாம் அதை உண்ணக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அப்போ அது என்னவா மாறுகிறது? அது நமக்கு ஒரு கர்ம வினையாக மாறி அது நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துவிடும் என்ற அந்த கர்மவினை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு, செயல் விளைவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அதை பார்க்கும் பொழுது இங்கே என்ன மாறுறான் மனிதன்? அது சைவமாகவே இருந்தால் போதும். அப்போ இவனிடத்தில் ரெண்டு தன்மைகளும் இருந்திருக்கிறது. அந்த இரண்டு தன்மைகளிலிருந்து அந்த சைவம் என்ற தன்மைக்கு மாறுகிறான் மனிதன். எப்போது? ஒரு சிவிலைசேஷனில் ஆன்மீகம் என்பதில் உயரும் பொழுது அதற்கு வருகிறான். அப்போ மனிதன் சைவமாக இருந்து அசைவமாக மாறினானா என்று கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. இரண்டும் கலந்துதான் இருந்தான். அதில் இரண்டிலும் இருந்து சைவம் மட்டுமே போதும் என்று மாறினான். அதில் மாறாமல் இருப்பவர்கள் ரெண்டையும் சாப்பிட்றான். இப்போ மனிதர்களிலும் பாருங்கள், சைவம் சாப்பிடுபவர்கள் அசைவம் சாப்பிடுவதில்லை, அசைவம் சாப்பிடுபவர்கள் சைவம் சாப்பிட்றாங்க. நாங்கள் இங்கேயும் உட்காருவோம் அங்கேயும் உட்காருவோம், ஆனால் நீங்கள் இங்கே அங்கே உட்கார முடியாது. அப்போ எப்படி ஆகி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதன் ஆன்மீகத்தில் உயரும்போது
அவன் சைவம் என்ற தாவர உணவே போதும் என்ற நிலைக்கு வந்தவர்கள் சைவமாக மாறிக்கொண்டார்கள். மற்றவர்கள் இன்னும் இரண்டிலும் இது கலந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போது இதை அசைவ உணவை பழகிக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால், அது ஆதி மனிதனிலிருந்து வருவதை பார்க்கும் பொழுது இது இடையில் வந்த பழக்கம் என்று சொல்ல முடியவில்லை. அது இருந்தது, அதிலிருந்து விலகி வாழ்தல் என்பதுதான் சைவம் என்று மாறிக்கொண்டான். மாறாதவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியதாக, சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போ ஏன் மனிதனிடம் இந்த இரண்டு தன்மைகளும் ஒரே மனிதனிடம் வந்தது என்பதை மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள். அப்போ சொல்கிறாரு, இந்த மனிதன் என்று தோன்றுபவன் ஒரு சடுதி மாற்றம் என்பதில் தான் தோன்றினான். அது குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொல்லுகிறார்கள். இப்போது மகரிஷி சொல்றார், குரங்கிலிருந்து மட்டும் பிறந்திருந்தால் குரங்கு சைவமாகத்தான் இருக்கிறது. அப்போ மனிதன் சைவமாகத்தான் இருந்திருப்பான். ஆனால் வெறும் குரங்கிலிருந்து மட்டும் மனிதன் பிறக்கவில்லை. தன் இனத்தையே சாப்பிடக்கூடிய யாழி என்ற ஒரு ஜீவனம், குரங்கு என்ற ஜீவனம் சந்தர்ப்பவசமாக இணையும் பொழுதுதான் மனிதன் தோன்றினான் என்று மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ ஒரு அசைவ உண்ணி ஒரு சைவ உண்ணி ரெண்டுக்கும் கலந்து பிறந்தவன் தான் மனிதன். அதனால மனிதனிடம் இரண்டு வகையான அந்த உணவு முறைகளும் இருக்கிறது என்று மகரிஷி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் நமது இரைப்பை, குடல் அமைப்பு இதெல்லாமே சைவம் என்ற தாவர உணவை சாப்பிடுவதற்கு தகுந்தாற்போல்தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று, அதனால் மனிதன் இந்த தாவர உணவு சைவம் சாப்பிடுவதற்குத்தான் தகுதியானவன் என்று சில ஆராய்ச்சிகளில் சொல்லுகிறார்கள். அது இந்த மனித உடலை உருவாக்கும் பொழுது அது இயற்கை அறிவு தானே அதை உருவாக்கியது. அப்போ இந்த மனித உடல் அமைப்பை உருவாக்கும் பொழுது மனிதனை, அந்த மனிதனாக வந்ததன் நோக்கமே இறை உணர்வு பெறுவதற்கு. அப்படி வரும் பொழுது அப்போ அங்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தாவர உணவுக்கு ஏற்றாற்போல் தான் இந்த குடல், இரைப்பை இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படி இறை உணர்வு பெறுவதற்காக வந்தவன் இந்த மாதிரியான உணவில் இருக்க வேண்டும், இருந்தால்தான் நல்லது என்று அதை அமைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இது அந்த இணைப்பினால் வந்த அந்த பதிவு இரண்டையும் சாப்பிட்டு பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவன் வேட்டையாடி உணவு என்ன கிடைக்கிறதோ அந்த உணவு, சைவம் கிடைத்தால் சைவம், இல்லாட்டி அசைவம் என்று ரெண்டையும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தான் மனிதன். அப்போ இதை சிந்திக்கும் திறன் வளர 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 அங்கு அந்த அறம் என்பது வரும்போது, முதல்ல அறம் என்பது மனிதனுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பது தான் அறம் என்று தான் இருந்தது. அதுக்கு தான் இந்த அறம்ங்கிறதே தோன்றி இருக்கும். நீங்கள் சமுதாயமாக கூடி வரும்பொழுது அங்கு மனுஷனுக்கு மனுஷன் துன்பம் கொடுக்கும்போது தான் இவன் துன்பம் கொடுக்கறதுன்னா என்னங்கிறது ஒரு சிந்தனைக்கே வர்றான். ஏன் இவனுக்கு துன்பம் வருதில்ல, அப்போ தானே இவன் சிந்திக்கிறான். அப்போ சிந்திக்கும் பொழுது அப்போ மனிதனுக்கு மனிதன் துன்பம் கொடுக்கறது தான் முதல்ல அறத்தில் சொல்லப்பட்டது. அப்போ அதற்கு அடுத்து தான் விலங்கினத்துக்கும் துன்பம் கொடுத்து உணவு எடுக்கிறது, அதுவும் அறமல்ல என்று அப்புறம்தான் சொல்லப்பட்டது. அப்போ இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அறத்தில் ஜீவகாருண்யம் என்பது ஒரு அறம். அது தொடங்க வேண்டிய இடம் என்ன என்று சொன்னால், மனிதன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தில் தான் தொடங்க வேண்டும். அதுதான் அடிப்படை. ஆனால் அது என்ன பண்ணணும், அது எதுவரை நகர வேண்டும், எந்த ஜீவனுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற அளவுக்கு அது உயர வேண்டும். அது உயரக்கூடிய நிலை தான் அது. அப்படி உயருங்கிற நிலையில் வரும்பொழுது தான் மனிதன் என்னவாக மாறுறான், சைவமாக மாறுகிறான். அப்போ இன்றைக்கி நம்ம சிந்தனையில் இதற்கு எப்படி முடிவெடுப்பது என்று சொல்லும்போது திருக்குறளை நாம் ஒரு நீதி நூலாக எடுத்துக்கொள்கிறோம் என்று நாம் அங்கே சொல்லியிருக்கிறோம். அப்போ திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என்பதை சொல்லும் பொழுது, திருவள்ளுவர் வந்த காலத்திலெல்லாம் அறம் என்பது சமுதாயத்தில்
ஊன்றி வளர்ந்து கொண்டிருந்த காலம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மனிதர்களாக கூடி வாழும் பொழுதே அங்கே அங்கே அந்த துன்பம் கொடுக்கும் நிலை எல்லாம் இருந்து அங்கே அந்த ஆன்மீகம் என்பது வளர ஆரம்பித்து விட்டது. அறம் என்பது பேசப்பட்ட ஒரு காலம். அப்போ இவரும் அறத்தின்படி வாழ்வதற்காகத்தான் இதை கொடுக்கிறார். திருவள்ளுவர் கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறள் முழுவதுமே அறம் என்ற அடிப்படையை கொண்டது. அற வாழ்க்கைக்காகத்தான் கொடுத்திருக்கிறார். அதான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இதில் கூட இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்பவர்கள் சில பேர் அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய அறம் வேறு, பொருட்பாலில் இருக்கக்கூடிய அறம் வேறு என்று அதை பிரித்து சொல்லுகிறார்கள். இதுவும் ஒரு சந்தர்ப்பவசமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அறம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். இது நமது வசதிக்காக அதை பொருட்பாலில் இந்த அளவில் அறம்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது இவர்கள் அதற்கு எழுதியவர்கள் அவர்களுடைய நிலையில் அப்படி பார்த்திருப்பார்கள் என்று தான் தோன்றுகிறது. அப்போ அந்த அறம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் வரும் பொழுது இப்போது அறத்துப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இந்த திருக்குறள் விளக்கம் சொல்பவர்களெல்லாம் சொல்லுகிறார்களே. அப்படி சொல்லியிருந்தால் ஒரு காம்ப்ரமைஸ் ஆனவர் இப்போ புலால் மறுத்தல் 10 குறள் சொல்லியிருக்கார்ல, அதில் ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு ஒரு சப்போர்ட்டு, ஒரு காம்ப்ரமைஸு ஏதாவது கொடுத்துருக்கிறாரான்னா கொடுக்கல. அப்போ இதுக்கு மட்டும் ஏன் அதுக்கெல்லாம் ஒரு பொருள்பாட்டுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போ இதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் கொடுத்துருக்கணும்ல. அவர் காம்ப்ரமைஸ் கொடுக்குறார். அவர் அறத்தை அறம் என்று எழுதிவிட்டார். அவர் முழுமையான அறத்தை சொல்லுகிறார். முழுமையான ஆன்மீகத்தின் ஒரு உச்சநிலை இறை உணர்வு பெறக்கூடிய அளவுக்கு அவருடைய குரல் இருக்கிறது. இதை நம்ம உலகையில் வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு இப்படி பார்க்கக்கூடியவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னால் அப்படித்தான் இருக்கும். இது இந்த திருக்குறளுக்கு விளக்கம் இந்த உலகையிலில் மனிதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு ஒருத்தன் உயர்ந்திருக்கிறானே அவன் எழுதினால் சரியாக இருக்கும். அப்போ அந்த நிலைக்கு போய் மகர்ஷி எழுதுனது தான் ஒரு 50 குறள். அப்போ அது வித்தியாசமாக இருந்திருக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறார், இப்போது தான் ஊன் பெருக்க பிரிது ஊனின் எங்கனமாளும் அருள் என்பதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது எனது உடலை உருவாக்குவதற்கு இன்னொரு உடலை அடித்து சாப்பிட்டு உருவாக்குவது அது அறமாகாது, அது கருணை ஆகாது என்று சொல்லுகிறார். சரி, இப்போது இந்த தான் ஊன் பெருக்குவதற்கு இப்போ இந்த உடலை பராமரிப்பதற்கு அப்படிங்கிறதான அர்த்தம். அதற்கு தாவர உணவே போதும். தாவர உணவு சாப்பிட்டாலே உடல் உயிர் இணைப்பு சரியாக இருக்கிறது. இப்போது இந்த இடத்துல தான் நாம் இன்னொரு விதமான சிந்திக்கணும். இப்போது தான் ஊன் பெருக்குவதற்கு எதுக்கு தான் ஊன் பெருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே தான் மகரிஷியினுடைய தேவைகள் 3 என்பது வந்து விடுகிறது. தேவைகள் 3ல் பசி தாகம் என்று வந்து விடுகிறது. பசி என்பதை போக்குவதற்காகத்தான் உணவு வேண்டும், அவ்வளோதான். அப்போ பசி என்பதை போக்குவதற்கு தாவர உணவு போதுமா? போதும். இந்த உணவு தேவையில்லையா? தேவையில்லை. சரி, அந்த உணவை சாப்பிட்டாலும் பசி போகுது, அசைவ உணவு சாப்பிட்டாலும் பசி போகுது, அதாவது சைவ உணவு சாப்பிட்டாலும் பசி போகுது, ரெண்டுலேயுமே பசி போகுது. அப்போ இயற்கையில் பசி நீங்குவதற்கு ரெண்டுமே நீங்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயற்கை நான் அசைவ உணவு சாப்பிட்டால் பசி நீங்க மாட்டேன் என்று சொல்ல போகிறதில்லை. சைவ உணவு சாப்பிட்டால்தான் பசி நீங்குவேன் என்று அந்த இயற்கை தேவை பூர்த்தியாவது என்பது ரெண்டுலேயுமே பூர்த்தியாகுது. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இயற்கை எங்கேயும் தடை சொல்லவில்லை. உடனே நாம் இதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நிறைய இடங்களில் ஒரு கருத்தை சொல்லும்போது ஒரு இடத்தை பிடித்து கொண்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது இப்படியெல்லாம் பேசலாமா என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. இயற்கை என்ன சொல்லுது? இயற்கை சொல்கிறதுக்கு நம்ம வித்தியாசப்படுறோம். இப்போது இயற்கை என்ன சொல்லுது? நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். உடனே நண்பனி சார் எப்படி இப்படி சொல்ல போச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே சொல்லுவீங்க, நீங்களே நினைப்பீங்க என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பருவமடைகிறார்.
முன்னாடி பருவமடைகிற காலம் வந்து 16 வயசில் பருவம் அடைவாங்க, 17 18 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ பருவமடைகிறாள் என்று சொன்னால் திருமணம் செய்வதற்கு, ஒரு குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்கு தயாராகிவிட்டாள் என்பதை இயற்கை காட்டுகிறது. அப்போ கல்யாணம் பண்ணுன்னு அர்த்தம் அதானே. இப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ணுன்னு நம்ம சொல்லிட்டோம். இயற்கை என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆண் பெண் இணைப்புக்கு தயார் அப்படி தான் சொல்லுது. நாம் அதை வந்து நம்ம ஒரு அறத்தின் அடிப்படையில், ஒரு சமுதாயத்தின் அடிப்படையில் கல்யாணம் என்று திருமணம் என்று வைத்து விட்டோம், அவ்வளோதானே. அதனால் திருமணம் செய்யணும்னு சொல்கிறோம். சரி, இப்போது அது 10 வயசில் வந்துருச்சு, 10 வயசுலேயே அது தயாராகிவிட்டது. இப்போ என்ன பண்ணுங்க, அப்போ 12 வயசில் கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதி ஆயிடுச்சு இல்லையா? தகுதி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 10 வயசில் தயாராகிடுச்சு, 35 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்ன இயற்கை சொல்கிறத கேட்குறியா? கேட்கல. இயற்கையினுடைய தேவை, அதை இயற்கையின்படி வாழ்கிறதுனா இயற்கை ஏதோ ஒன்று சொல்லுது. நாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம வசதிக்காக நிறைய விஷயத்தை மாற்றி வச்சுக்கிட்டோம். அப்போ அதுக்காக இயற்கை இப்படி சொல்லுகிறது என்று சொன்னார். இவர் பாரு 12 வயசுலேயே கல்யாணம் பண்ண சொல்கிறாரு, அது இன்னும் +2 கூட முடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. +2 முடிக்கிறது, இன்ஜினியரிங் முடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இயற்கைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இயற்கையை முழுமையாக பேசினால் அது அது தவறாக பார்க்கப்படுகிறது என்றால் சமுதாயம் அது இயற்கைக்கு முரணான சமுதாயம். அந்த சமுதாயம் தப்புன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பேசுகிறவங்க என்ன சொல்லுவோமா, இயற்கையாகிய இறைவனே இவர்களெல்லாம் என்னை தப்பு என்று சொல்கிறார்கள், அவர்களெல்லாம் நீ பார்த்துக்கொள், நான் அவர்களிடம் ஒன்றும் பேசுவதற்கு தயாராக இல்லை என்று சொல்ல வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அப்போ இயற்கை நமக்கு ஏதோ ஒன்று சொல்லுது. சரி, அப்போ அந்த அடிப்படையில் ரெண்டுலேயுமே பசி தீருது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன, சைவமா அசைவமா என்று சொன்னால் ரெண்டுலேயுமே பசி தீருது. இங்கு ஒரு துன்பம் என்ற அந்த கர்மவினை செயல் விளைவு தத்துவம், இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் என்ன தோணுது, அந்த சைவம் என்பதில் அந்த கர்மவினை இல்லை, துன்பம் என்பது இல்லை. இந்த அசைவம் என்பதில் ஒரு துன்ப உணர்வு கொடுக்கப்படுகிறது. இங்கே தான் வேதாத்திரி மகரிஷி வந்து அவ்வளவு விளக்கத்தை சொல்கிறார். இங்கே வேதாத்திரியத்தோடு சேர்த்து பார்த்தா தான் அங்கே புரியும். அப்போ இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ இந்த கர்மவினை, பாவப்பதிவு, செயல் விளைவு தத்துவத்து இது எல்லாத்தையும் பேசாமல் சைவமாக அசைவமாக முடிவு பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் பாவப்பதிவை பேசாத, பாவ புண்ணியத்தை பற்றி பேசாத, பிறவை பற்றி பேசாத, இதை பற்றி பேசாத. அதாவது பேசுகிறவர் சரியாக பேசவில்லை, முறையாக பேசவில்லை என்றால் அவரை வந்து நீங்கள் அதை கூப்பிட்டு இது இப்படி பேசுவது சரியில்லை என்று முறைப்படுத்த வேண்டும், அல்லது பேசுவதை நிறுத்திவிட வேண்டும். ஆனால் இந்த சமுதாயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, இதை பற்றியே பேசக்கூடாதுன்னு பேசாதீங்க, அறமே பேசாதீங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அப்போ மனுஷனையும் அடித்து சாப்பிடக்கூடிய அசைவம் வந்துவிடும், இப்படியே போச்சுன்னா. அப்போ இதெல்லாம் எதுக்காக இதை பற்றி நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், இங்கு அறம் வளர வேண்டும், எந்த ஒரு மனிதனும் துன்பமாக மாறிவிடக்கூடாது. அப்போ துன்பத்தை கொடுத்தால் உனக்கு துன்பம் வந்துவிடும். அப்போ இதை உணர்த்துவதற்குத்தான். அப்போ இந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது தாவரங்களுக்கு விலங்கினங்களுக்கும் என்ன வித்தியாசம் மகரிஷி சொல்கிறார். நரம்பு மண்டலம், மூளை. அப்போ என்ன சொல்கிறாரு, ஓரறிவுக்கு நரம்பு மண்டலம் இருக்கிறது, ஆனால் அங்கே மூளை இல்லைன்றார். 2 அறிவு ஜீவனில் தான் மூளைன்றார். இப்போது தாவரங்களை நம்ம காயை பறிக்கிறோம், பழத்தை பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அதனுடைய அந்த துன்ப உணர்வுகள் அந்த நரம்பு மண்டலத்தின் மூலமாக அது பூமியில் வேரின் வழியாக ஊன்றி பூமியின் மையத்தில் போய் அது அந்த உணர்வுகள் பதியப்படுகிறது. அப்போ இந்த வேரோடு ஊன்றி இருக்கக்கூடியது தாவரங்கள் மட்டும்தான். அப்போ எல்லா உணர்வையும் அது பூமி உள்வாங்கிக் கொள்கிறது. நீங்கள் ஒரு காயை பறிக்கும்போது எந்த செடியும் வலிக்குதுன்னு ஆடுறதில்லை. ஆனால் ஒரு விலங்கினத்தை ஒரு லேசர் ஊசியில் குத்தி பாருங்கள், அது துடிக்கும். ஏன்? இது மூளை என்ற ஒன்றும் கர்மயம் என்ற ஒன்றும் இங்கே அமைந்து விட்டது. அப்போ என்ன ஆகுது, துன்ப உணர்வு அந்த உடலிலேயே பதிகிறது, தாவரத்தில் பதிகிறது இல்லை. அப்போ இயற்கை எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்கு பாருங்கள், அது பூமி தாங்கிக் கொள்கிறது. அப்போ இந்த இடத்துல எந்த துன்ப உணர்வும் இல்லாத உணவு என்பது சைவம். அசைவம் என்பதில் அங்கு துன்ப உணர்வு என்பது இருக்கிறது. அப்போ அந்த துன்ப உணர்வு என்பது நமக்கு என்ன, ஒரு சிறிய கர்ம வினையாக வந்து அது நமக்கு ஒரு விளைவை கொடுக்கும். அது உடலுக்கு ஒரு நோயாக மாறும், அசௌகரியமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அதை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும், அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். சரி, நாங்கள் அதை அனுபவிச்சுக்கிறோம்னா அனுபவிச்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம் யாரும் இது கூடாது என்று எல்லாம் சொல்கிறது இல்லை. நாங்கள் அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறோம்னா அனுபவித்துக் கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ இது கர்மவினையின் அடிப்படையில் தான் இது என்ன ஆகிறது, நாம் இந்த சைவமா அசைவமானு பிரித்து பார்க்குற ஒரு நிலை வருகிறது. சரி, இப்போது இந்த இடத்துல அப்போ அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் அதற்கு கர்மவினை இருக்கிறதா? இப்போ இப்படி ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கு கர்மவினை இருக்குதா அப்படின்னு வரும். அதுவும் கர்மவினை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அது அசைவமே சாப்பிட்டாலும் பசிக்கு மட்டும்தான் சாப்பிடுது. மனுஷன் அப்படி இல்லை, ருசிக்கு சாப்பிட்றான், பசி இல்லாமலே சாப்பிட்றான். அப்போ பசி இல்லாமலே சாப்பிட்றதுல சாப்பிட வேண்டியது சைவம். சரி, பசி இல்லாமல் சாப்பிட்டு அசைவம் சாப்பிட்றான், அப்போ என்ன ஆகிறது, இவனுக்கு கர்மவினையாக மாறுது. ஆனால் அந்த விலங்கினுக்கு கர்மவினையாக மாறலை. அப்போ அந்த இடத்துலையும் நம்ம இதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கு அந்த கர்மவினையின் அடிப்படையில் நாம் இதை ஜீவகாருண்யம் என்று அந்த சைவம் என்ற ஒரு உணவே போதும் என்று சொல்லுகிறோம். சரி, இப்போது இந்த இடத்துல யாருக்கு சைவம் என்று சொல்லி, ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் சைவம் என்று சொல்கிறார். ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் தேவையின் அளவில் அவர்கள் பொருள் ஈட்டிக்கொண்டு அதோடு அதை நேர்த்திக்கொள்வார்கள். அதற்கு மேல் அவர்கள் உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் பயன்படுத்த மாட்டார்கள், அளவோடு நிறுத்திக்கொள்வார்கள். அப்படி இருப்பவர்கள் தான் ஆன்மீகம். இப்போ எல்லாம் கோடியோடியாக பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் 12 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருப்பேன், உழைச்சிக்கிட்டு இருப்பேன், அதை பண்ணுவேன், இந்த 7 பிஸ்னஸ் பண்ணுவேன், ஆன்மீகவாதியாகவும் இருப்பேன். அவர் ஆன்மீகவாதி வியாதி, அவர் ஆன்மீகவாதி இல்லை. ஆன்மீகம் என்று சொன்னால் இதில் அளவுமுறை வந்திருக்க வேண்டும். நான் ஆன்மீகத்தில் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு பொருள் ஈட்டுவதில் உனக்கு என்ன வந்திருக்கணும், அளவுமுறை வந்திருக்க வேண்டும். தேவை அளவுக்கு பொருள் ஈட்டி அப்புறம் அமைதியாக நீ ஆன்மீக என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். அப்படித்தானே? அப்படித்தான் இருந்தார்கள். அப்படி இருந்தவர்களைத்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு உயர்வாக சொல்லியிருந்தோம். அவர்கள் என்ன செய்வார்கள், தேவை அளவு மட்டும், தேவைக்கு மேலே எதையுமே எடுக்க மாட்டார்கள். நாளைக்கு தேவைக்கு தான் நான் இன்னைக்கு பொருளீட்டுவேன், அதன் பிறகு இறை உணர்விலேயே இருப்பேன். அப்படி இருந்தவங்களைத்தான் நம்ம என்ன சொன்னாங்க, ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சாரார் என்று சொன்னார்கள். இப்போ அவர்களே அப்படி இல்லை, பேரங்காலத்து வரைக்கும் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் அது ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள், நீ பிறப்பால் உயர்ந்தவர்கள் கிடையாது. அப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம, அப்போ ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் என்று, அப்போ நாங்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் என்பதை இப்போ எப்படி காட்டிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடுகிறோம், அசைவம் சாப்பிடவில்லை, நாங்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கக்கூடாது. ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் என்றால் தேவையின் அளவில் நிற்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, பொருளிலும் தேவை குறைந்து விட்டது, இங்கே அசைவம் என்ற உணவும் தேவையில்லை என்ற ஒரு நிலை வரணும். தேவையில்லை, நாங்களாக அதை நாங்கள் நிறுத்திட்டு, நாங்கள் சைவம் மட்டும் சாப்பிட்றவங்க அதெல்லாம் நிறுத்திட்டோம், அதனால் நாங்கள்லாம் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள், ஆனால் கோடியாக பொருள் சம்பாதித்து கொண்டிருப்போம். இது அல்ல. அப்போ சைவமா அசைவமாங்கிறது எப்படி வரும், ஆன்மீகத்தில் உயர்வு வரும்பொழுது அங்கு பொருளே தேவையில்லை என்று வரும்பொழுது இதுவும் தேவையில்லை என்ற ஒரு நிலை வர வேண்டும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உடல் உழைப்பு ஹார்ட் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணிவிட்டு அதில் குறைக்கவே இல்லை. ஆனால் இதில் மட்டும் இதை நாங்கள் சைவம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஆன்மீகம் என்று சொன்னால் இது பேருக்காக புகழுக்காக சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதை ஏன் நிறுத்தலை, அதை நிறுத்தினா தான் ஆன்மீகம், இல்லாட்டி இல்லை. அப்போ ஏன் இப்போ என்ன, இப்போ அதை வச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் நாங்கள் ஆன்மீகம்னு நீனே சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பொருள் ஈட்டுவதை தேவைக்கு மேலே நீங்கள் ஈட்டினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், ஐயறிவு ஜீவன் வரை நாங்கள் எந்த துன்பமும் கொடுக்க மாட்டோம், சைவம் மட்டும் சாப்பிடுவோம், ஆனால் ஆறறிவு ஜீவனாகிய மனிதனுக்கு மட்டும் நாங்கள் துன்பம் கொடுத்து கொண்டே இருப்போம். நீ மனிதனுக்கு துன்பம் கொடுக்காமல் நீ கோடியோடைய பணமெல்லாம் சம்பாதிக்க முடியாதுப்பா. நீ அதை ஆழ்ந்து சிந்தித்துப்பார். நான் எந்த துன்பமும் கொடுக்கல, நீ சொல்லலை, இறை நீதிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா துன்பம் கொடுக்காம நீ இப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அவ்வளோ பொருள் ஈட்ட முடியாது, இவ்வளோ வச்சிருக்க முடியாது. சரி, அப்படியே உனக்கு பொருள் ஈட்டிட்ட, அதை நீ கையில் வச்சிருக்கிற, பேங்கில் போட்டு வச்சுக்கிற, நீ பிளாட்டாக வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னாலும் அதுவும் மனிதனுக்கு செய்யக்கூடிய துன்பம் தான், அது எல்லா ஜீவனுக்கும் செய்யக்கூடிய துன்பம் தான் அது.
அப்போ அங்கே நான் துன்பம் கொடுக்குறேன், ஆனால் நான் இங்கே மட்டும் இருந்து கொள்கிறேன். அப்போ இப்போ சைவமா அசைவமா? இது மகரிஷியினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் சைவம் என்பது எந்த வகையிலும் துன்பம் கொடுக்காமல் இருப்பதுங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவர் திருவள்ளுவர் சொல்கிறது அறத்தின்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் இதுதான், அதுவும் ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போது நாம் இதை முழுமையாக பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையை, இதை அறவுரையாக பார்த்து கொண்டு இதை புகழுக்காகவும் பேருக்காகவும் நாங்களெல்லாம் இப்படி இருக்கிறோம், நாங்கள்லாம் சைவம், நாங்கள் உயர்ந்தவர்கள், அப்படி இல்லை. மனிதர்களுக்கு கொடுமையான துன்பத்தை கொடுத்து கொண்டு சைவமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஹிட்லர் இல்லையா? ஹிட்லர் எப்படி இருந்தார்? அவர் முழுக்க சைவம், மனிதர்களை கொன்று குவித்தார் அல்லவா? அப்போ மனிதர்களுக்கு மட்டும் துன்பம் கொடுப்பார், அப்போ அங்கே துன்பம் கொடுக்கறதில்ல. அப்படியும் இருக்கக்கூடாது. அப்போ இது ஆன்மீகம் என்பதில் உயர்ந்தால் இங்கு என்ன ஆகிரும்? சைவம் என்பதில் அவர்கள் நிற்பார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் தேவையின் அளவில் எல்லா இடத்துலையும் தேவையின் அளவில் வச்சுருப்பாங்க. அப்படி வரும்போது பாருங்கள், இந்த இந்த பசி என்று தேவையின் அளவில் பூர்த்தி செய்யக்கூடிய சைவத்தை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்போ எல்லாவற்றிலும் தேவையின் அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த சைவம் என்பது போதும் என்ற ஒரு நிலை வரும். அப்படிதான் சைவம் என்று வந்துவிட்டது. அப்போ அது அசைவத்திலிருந்து வெளியே வர்றது தான் ஆன்மீகம் அப்படின்னு ஒரு சொல்லிக்கொண்டிருந்தால் அது மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அறம் என்பதில் அங்கு அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆன்மீகம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் இதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஜீவகாருண்யம் என்பது நிறைய பேர் நாங்கள் அசைவம் சாப்பிடுவதில்லை என்று மனிதர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது ஜீவகாருண்யம் அல்ல. ஜீவகாருண்யம் என்பது மனிதன் துன்பம் கொடுப்பதில் தொடங்க வேண்டும். அதிலிருந்து அது ஈரறிவு ஜீவன் வரை அது மலர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதை வித்தியாசமான ஒரு சிந்தனை, ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை இன்றைக்கு நாம் ஒரு கோணத்தில் சிந்தித்திருக்கிறோம். இதை சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்ன விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை சிந்தனைக்கு எட்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றதை விட்டு விடுங்கள். மொத்தத்தில் நாம் என்ன பண்ணோம்னா ஆன்மீக உயர்வு அப்படிங்கிறோம் ஒட்டுமொத்தமாக உயர்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை சொல்கிறோமே தவிர ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலை அது அப்படி இருக்கிறது இயற்கையின் அடிப்படையில் முறையாக இருக்காது என்பதை சொல்லுகிறோம். வள்ளுவர் சொல்கிறதுல ஒன்றும் தவறில்லை, மகரிஷி சொன்ன விளக்கங்களும் தவறில்லை. மகரிஷி கடைசியாக சொன்ன அந்த விளக்கம் ஜீவகாருண்யம் என்பது மனிதன் துன்பம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் அசைவம் தான் சாப்பிடுவோம், அப்போ அஞ்சறிவி விலங்கினத்துக்கே துன்பம் கொடுக்காது, நீ மனிதனுக்கு எப்படி நீ துன்பம் கொடுக்க, அவருக்கு கொடுக்க மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சமுதாயத்தில். எப்போ அவர் ஒரு அஞ்சறிவு ஜீவனுக்கே துன்பம் கொடுக்க மாட்டாருன்னு சொன்னால் அவர் மனுஷனுக்கு எப்படிப்பா துன்பம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது சமுதாயத்தில் அப்படி இல்லை. அஞ்சறிவுக்கு கொடுக்க மாட்டார், 6 அறிவுக்கு மட்டும்தான் அவர் துன்பம் கொடுப்பார். அப்படி நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்தில் சைவம் அசைவம் ஆன்மீகத்தில் எது அப்படிங்கிறது முதல்ல ஆன்மீகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இது சைவமாக அசைவமாங்கிறது அது நமது மனமே தீர்மானம் செய்து கொள்ளும். நீங்கள் மேல் மனதில் தீர்மானம் செய்ய வேண்டியதில்லை, அது ஆழ் மனமே தீர்மானம் செய்து கொள்ளும். அது இயல்பாக மாறிக்கொள்ளும். இயல்பாக இதற்கு வந்து விடுவார்கள். இதை ஒரு அதாவது இவர்கள் நினைத்து இப்படி வருவது என்பது இல்லை, இயல்பாகவே தேவையில்லை என்று ஆகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டும். அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உயர வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனையின் நோக்கமாக இருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.